ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்கோம். இங்கே இருந்து நான்டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து ட்ரெயினில் தான் நம்ம போகணும். ஸோ மெட்ரோ ஏறிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஜங்ஷன் வந்து போகணும். ஸோ வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து சென்னையிலேருந்து நம்ம வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரெயின் ஏறி போவோம்ல, அதே மாதிரி இங்கேருந்து பாரிஸில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு 580 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயினில் தான் வந்து போகணும். ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க நாங்கள் இப்போ போயிருக்கோம். ஸோ வெயிட்டிங் டைம் இருக்குது இப்போது. ஏர்லி மார்னிங் 5:30க்கே வீட்டில் இருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock. ஸோ ஒரு 40 minutes வந்து ட்ரெயின் ஜேர்னி இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 5:30க்கு வந்து மெட்ரோ ஏறினோம். ஒரு 6:40 போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஜங்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இன்னும் கம்பார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் போடலை. ஸோ ஒரு 20 minutes முன்னாடி தான் வந்து போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட்டிங் ஹால் இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக விளையாடுறதுக்கான சில திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்குது. ஸோ நமக்கு வந்து புக்ஸ் போர் அடிக்குதுன்னா புக்ஸும் வந்து படிக்கலாம். ஸோ புக்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தால் நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஹரிபரியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து எல்லாமே ஏர்லியாக வந்து சீக்கிரமாக வந்து ரிலாக்ஸ்டாக வந்து போய் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து போயிட்டோம். ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க. வேறு ஒரு கண்ட்ரி, வேறு ஒரு லாங்குவேஜ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு புது ஊருக்கு வந்து போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இவ்வளோ நாள் இந்தியாவில் இருந்தோம். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கும் இங்கேயும் என்னெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் எல்லாம் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி, என்னோடய சன் வந்து பார்த்திங்கன்னா சரியான தூக்க கலக்கம் அவனுக்கு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போலவே வந்து நான் வந்து எழுப்பி விட்டுட்டேன். ஸோ 3:30லேருந்து 4 o'clock வரைக்கும் அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி குளிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து கிளப்பி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே அவன் வந்து ட்ரெயின் ஏறி உட்காந்து தான் அவனுக்கு வந்து பயங்கர தூக்க கலக்கம் ஆகிடுச்சு. அவன் ட்ரெயின் மூவ் பண்ணி ஒரு 5 minutesக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ட்ரெயின் மூவ் ஆகவே அவனுக்கு செம்மையான தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின்லேயே தாங்க. இது ஒரு 3 hours வந்து ஒரு 4 hours வந்து ஜேர்னி. இங்கேருந்து பாரிஸ்லேருந்து நான்டேஸ் ஸ்டேட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 585 kilometers அந்த டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ 4 hours வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக விவசாயம் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சோளக்கருதில் மக்காச்சோளம் இருக்குது இல்லையா, அதுதாங்க வந்து அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய வந்து விண்டு மில் வந்து நிறைய வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடு இருக்கும் மேலே. ஏன்னா வந்து சப்போஸ் பனியோ ஸ்னோவோ வந்து விழுந்தாலும் அது வந்து கீழே வந்து விழுந்துரும், வந்து நமக்கு வந்து மேலே வந்து தங்காது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீடு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடு வந்து போட்டிருப்பாங்க. நாங்கள் ஏறி உட்கார்ந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesலேயே வந்து பசி ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து சத்தியமாக நம்ம ஊர் சாப்பாடு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ காலையில் வந்து இட்லியும் அண்ட் தக்காளி தொக்கு கொஞ்சம் தோசை சுட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுவே வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏறினதும் வந்து செம பசி. சாப்பிட்டதும் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் வந்து நடந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பச்சை பசேன்னு வந்து ஃப்ரான்ஸோட வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. போயிட்டு வர்ற வரைக்கும் எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேன்னு தான் இருக்குது. அந்த கிராமமே வந்து நாங்கள் போன இடம் வந்து நான்டேஸ்னு ஒரு ஊர். ஸோ அங்கே இருந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு 1 hour வந்து நமக்கு வந்து திரும்பவும் கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போகிற பிளேஸுக்கு வந்து போகணும். ஸோ எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான், விண்டு மில்லுன்னு நிறைய இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2.5 hours வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டேஷன் வரதுக்கு ஒரு 45 minutes முன்னாடி தாங்க எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப ஏர்லியாகவே எழுந்திரிச்சதுனால தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தூங்கிட்டோம்.
ஊர்லலாம் நம்ம தட்டுலாம் மாடுக்கு வந்து தட்டெல்லாம் இருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வக்கப்போர் மாதிரி ஒரு மாதிரி வீடு மாதிரி கட்டி வச்சுருப்போம். பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாட்டுக்கு வந்து தீவனம் போடுறதுக்கு ரோல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இதாங்க நான்டேஸ், ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட் இது, நான்டேஸ்னு சொல்லி. ஸோ இங்கே இருந்து நாங்கள் வந்து கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ 2 நாள் வந்து அங்கே வந்து பஸ்ஸு, அதுக்கப்புறமா எங்கே போனாலும் வந்து நடந்து தாங்க போகணும் ரொம்ப தூரம். ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு கார் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர எல்லா டூரிஸ்ட் ஆளுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கார் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்துகிட்டு போகிற இடம்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இதாங்க நான்டேஸோட ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் செயின்ட் ப்ரெவின் அப்படின்னு சொல்லி ஒரு கடற்கரை பகுதி, அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக போர்ட்டும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஒரு 2 டேஸ் வந்து போயிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ 2 டேஸ் நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை டைமாக போச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பிளேஸ்லாம் வந்து பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரோடு சைடு வந்து நாங்கள் நிறைய உள்ள வில்லேஜ் சைடெல்லாம் வந்து போய் பார்த்தோம். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2-3 பீச் எல்லாம் வந்து போய் விசிட் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது. நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அங்கே வந்து போய் சுற்றியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம வந்து கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் டிரைவிங் தான். நம்ம இவ்வளோ நாள் வந்து இந்தியாவில் வந்து ரைட் சைடு வந்து ட்ரைவ் பண்ணியிருப்போம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஸோ அப்படியே போக அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேமிலி வந்து கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்தாங்க எப்படி வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவங்க ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைட் டிரைவிங் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி வந்து பழகினதுனால என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கார் வந்து ஸ்டாப் பண்ண போதெல்லாம் போய் ரைட் சைடு வந்து கார் திறக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து இருக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபாரினில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வில்லேஜ் எல்லாம் வந்து இருந்தது. அங்கே எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகழகாக இருந்தது எல்லா வீடும் வந்து பார்க்கும்போது. ஸோ நான் காரில் போகும்போது அப்படியே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு மீட்டர் தான். அந்த ஸ்பீடுக்கு ரொம்ப கம்மியாகவும் ட்ரைவ் பண்ண முடியாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ கார் வந்து என்ன மீட்டரில் வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மீட்டர்லேயே தான் வந்து வண்டி போயிட்டு இருக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன்.
ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து வேரியேஷன் இருக்குங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சன் வரும்போது கடல் வந்து உள்வாங்கிரும், மூன் வரும்போது கடல் வந்து அப்படியே மேலே வருங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப கடல் வந்து உள்வாங்கியிருக்கு. ஸோ ஈவினிங் ஆக ஆக ஒரு 6 மணி 7 மணி 8 மணி ஆக ஆக கடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தண்ணி வந்து மேலே வர ஆரம்பிச்சிரும். ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு 5 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்தோம். வந்து பார்க்கும்போது கடல் வந்து நல்லா உள்வாங்கியிருந்தது. ஒரு 8 மணி போல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடல் தண்ணி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருந்தது. ஃபைவ் ஓ கிளாக் போல் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பீச்சில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியன் ஓஷனையும் டச் பண்ணியாச்சு, அரபிக் ஓஷனையும் டச் பண்ணியாச்சு. ஸோ தேர்டாக வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷனையும் வந்து டச் பண்ணியாச்சு. அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்ததுங்க. கொஞ்சம் நேரம் வந்து கால்லாம் நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் பார்க் இருந்தது. ஸோ அங்கே சன்னை வந்து ஒரு 1/2 hour வந்து விளையாட வச்சு கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரூமில் வந்து வந்த டயர்டாக இருந்தது, கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து சாப்பிட போயிட்டேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இருட்டுறதுக்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்லா வெளிச்சம் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே டைம் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணி தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்தது. ஸோ கடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock போல் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 9 o'clock ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா அமைதியாக இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிட்டி மாதிரியெல்லாம் இருக்காது. உள்ள இன்டீரியர் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும். ரொம்ப க்ரௌடுன்னெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ மினிமலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து வந்துட்டு போவாங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். ஸோ பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஸோ இங்கே வந்து நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ வந்து ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு தான் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃபுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காரமாக வந்து சுத்தமாக காரமே இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. மீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து ஆஃப் குக்கில் தான் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிப்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம், வாட்டர் பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு தான் சொல்லி வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டெல்லா சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதோட சீடு தான் இது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டெல்லா வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், நீங்களும் வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்துட்டு அங்கே தான் வந்து போனீங்கன்னா டின்னருக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ரூமில் கொஞ்சம் தூரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா வந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தார். Shankar. Music. The father and the daughter, magnifique, beautiful. You know? Shankar.
Radhi Shankar. Aditi Shankar. And his daughter. Yeah, his daughter. I don't know the name. Aditi Shankar, movie director. Comment? Movie director. Peut-être, je sais pas. I don't know. Okay, you know that song? No. You don't know. But I want to buy a sitar. You know. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்தியாவில் டைரக்டர் சங்கர் தெரியும், அவங்க பொண்ணு அதித்தி சங்கர் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து எங்கேயோ இங்கே வந்து ஃப்ரான்ஸில் பார்த்துருக்கிறதா அவங்களோட ஏதோ ஒரு கான்செர்ட் நடந்தது, அதில் நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனோட இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வீணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து எனக்கு வாங்கி அதை வந்து வாசிக்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நான் வந்து எனக்கு வந்து பாண்டிச்சேரியை வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பல நாள் கனவு. எனக்கு ஒரு வாட்டியாவது வந்து பாண்டிச்சேரி பார்க்கணும், அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்ச் காலனி வந்து பார்க்கணும், ஆரோவில்லை வந்து விசிட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கனவாக இருக்குது. நான் ஒரு நாள் வந்து இந்தியா வரணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் நீளமாக வந்து பொட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி பொட்டெல்லாம் வந்து நல்லா இருக்குது, இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது வந்து மென்ஷன் பண்ணி சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கடல் வந்து உள்வாங்கிரும். அதுக்கப்புறமா நைட் ஆக கடல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நைட் வந்து அரௌண்ட் ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கடல் தண்ணி வந்து அப்படியே மேலே வந்து வந்துருச்சுங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா சன்செட்டும் அப்போ தான் வந்து ஆகிட்டு இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆகிடுங்க டார்க் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி வந்து டின்னர் சாப்பிட போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 kilometer டிஃப்ரென்ஸில் தான் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாங்க போய் டின்னர் வந்து சாப்பிட போனேன். ஏன்னா இங்கே சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கிடைக்காது, எல்லாம் வந்து ப்ரெட்டு அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும், ஃப்ரெஞ்ச் ஃபுட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஊருக்கு கொஞ்சம் டேஸ்ட்டில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் சைனீஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. இந்த பெருசாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் விலாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறையா வந்து அந்த ஊர் கிராமம் எப்படி இருக்குது, அப்படி அந்த ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் வீடியோ வந்து எடுத்திருப்பேன். பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, எதுவும் திட்டாதீங்க கமெண்ட்ஸில். இங்கே வந்து எல்லாருமே வீட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய திராட்சை கொடி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன், இதோட கண்டினியூஷன் வீடியோ இருக்குது செகண்ட் டேவோடது. அதில் வந்து நிறைய வீட்டில் வந்து திராட்சை இருந்தது, அதெல்லாம் போய் வீடியோ எடுத்திருந்தேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து திராட்சை வந்து அப்படியே வந்து கொத்து கொத்தாக வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். க்ரீன் திராட்சை, பிளாக் கிரேப்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுவும் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வர நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க. இங்கே தாங்க வந்து ஃபுல்லாக வந்து பசிங்க, சரியான பசி. ஏன்னா காலையில் சாப்பிட்டது, மத்தியானம் அந்த வேளை வரும்போது கொஞ்சம் வந்து சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நல்லா வந்து சாப்பிட்டு போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை விட்டால் வேறு வழி இல்லைங்க. அங்கே வந்து எல்லாமே வந்து எந்த ஃபுட்டுமே வந்து நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த ஒரு சைனீஸ் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கும். அதனால வந்து இங்கே வந்து சாப்பிட வந்துட்டோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ப்ரான் எல்லாமே, சீ ஃபுட் இருக்குது, சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் வந்து பீஃபு, போர்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ லைவ் கவுண்டரும் இருக்குது. நமக்கு வந்து மீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோன்னா லைவாக வந்து அவங்களே வந்து அப்போவே நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. சூஷி எல்லாமே இருந்தது. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. டெசர்ட்லேருந்து எல்லாமே ஃப்ரூட்ஸ் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கட்டிட்டு போய் வந்த டயர்டில் போய் நல்லா படுத்து தூங்கிட்டோம். நீங்கள் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நாளைக்கு இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை சொல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.